டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஒரு பிரஸ் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதை பத்தினது அப்படின்னா 2024 ஆண்டுக்கான இந்த வருஷத்துக்கான டெனிடேட்டிவ் ஆனுவல் பிளானர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன மாதிரியான எக்ஸாம் எல்லாம் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2024 கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ என்னென்ன எக்ஸாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஸோ நம்ம டிஆர்பி போர்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஃபீஷியலாக ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் பிளானர். ஸோ 2024 இப்போ நம்ம டிஆர்பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஸோ ஏன் வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்ததால ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆனுவல் பிளானர் ஸோ அஃபீஷியலாக டிஆர்பியோட வெப்சைட்ல இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சில என்னென்ன எக்ஸாம் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். நான் ஆல்ரெடி வந்து ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டே இருந்திருப்பேன். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாலே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன எக்ஸாம் எல்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு. எஸ்சிடி எக்ஸாம் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எஸ்சிடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இது டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கான இது எக்ஸாமினேஷன் ஜனவரி மாதம் கால்ஃபர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணுறதாகவும் 1500 வேகன்சிஸ் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் நியூஸ் நம்மளுக்கு கிடைச்சது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1766 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு 250 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறதா சொல்லி நம்மளுக்கு வந்து இப்போ கணக்கு காமிக்கிறாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2024 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மோஸ்ட் வெயிட்டட் எக்ஸாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆகுறவங்க இப்போ உங்களுடைய ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது கரெக்டாக இருக்கும் நேரம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம். இது வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் பிஎட் காலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இது லாஸ்ட் இயரே வந்து சொல்லியிருந்தாங்க 4000 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷமும் 4000 வேகன்சிஸ் அப்படியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றதாவும் ஜூன் மாதம் இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ரொம்ப நாளா வந்து எங்கிட்ட கேட்டிருந்தது டெட் எக்ஸாம். ஸோ நான் இப்போ கூட நான் ரீசெண்டா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். 2024 டெட் எக்ஸாம் 100% வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான கால்ஃபர் வரும், நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் விட்டு ஜூலை மாதம் இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. இதுல வேகன்சிஸ்லாம் ஃபில் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணாதான் இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இதுவும் இல்ல பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டின்றதால ஸோ இதுல வந்து வேகன்சிஸ் எதுவும் போட மாட்டாங்க. யாருனாச்சும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் கால்ஃபர் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டான நேரம் தான், படிக்கிறதுனா படிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஜி அசிஸ்டன்ட் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் அப்படின்ற எக்ஸாம். இது வந்து பிஜிடிஆர்பி. இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 வேகன்சிஸ்ன்னு காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து வேகன்சிஸ் நிறைய இருக்கு. ஏன் வந்து நம்ம டிஆர்பி சைட்ல இருந்து 200 வேகன்சிஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபை பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுல வந்து வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் தான் ஃபைனலைஸ்ன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து நினைச்சிட்டு நீங்க படிக்காம இருந்துட வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெனிடேட்டிவ். இது வந்து ஒரு தற்காலிகமா விடுற ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளான்ல நம்மளுக்கு சொல்றாங்களே தவிர இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் கிடையாது. இதை விட அதிகமான போஸ்டிங் தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்களே. இது வந்து மே மாசம் வரும் அப்படின்னு இருக்காங்க நோட்டிபிகேஷன். ஆகஸ்ட் மாசம் இதுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து சிலபஸ் ரொம்ப பெருசா இருக்கும், படிக்கிறதுக்கு நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க படிக்கிறதுக்கு. இது வந்து சிஎம்ஆர்எஃப். இது வந்து நீங்க யாருன்னா பிஹெச்டி படிக்கிற மாதிரி ஐடியா இருக்குதுன்னா ஸோ நீங்க பிஹெச்டி சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப்ல ஸ்காலர்ஷிப்ல நீங்க படிக்கணும்னு ஐடியா இருந்ததுன்னா ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எஸ்சிஆர்டி. இது வந்து 2 years டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் கோர்ஸ். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பார்த்தோம்னா இந்த டயட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்கு. ஸோ இந்த டயட்ல வந்து பார்த்தோம்னா வேலை பார்க்கறதுக்கு சீனியர் லெக்சர், ஜூனியர் லெக்சர். ஸோ இது 3 விதமான போஸ்டிங். இதுல நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்எட் முடிச்சிருக்கீங்க. ஸோ எம்எட் முடிச்சிருந்தா இந்த லெக்சர் போஸ்டர் அண்ட் ஜூனியர் லெக்சர் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது வேணா நீங்க யாரா ட்ரை பண்றதுன்னா பண்ணுங்க. எம்எட் கம்பல்சரி இதுக்கு முடிச்சிருக்கணும்.
இது வந்து வேகன்சிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல வயசுல தான் இது வந்து வேகன்சிஸ் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இது நிறைய எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இது வந்து சூப்பரான போஸ்டிங். ஸோ இது வந்து சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே நம்மளுடைய டிஆர்பியோட வெப்சைட்லேயே இருக்கு. ஸோ வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. எஸ்பெஷலி இங்கிலீஷ், மேக்ஸ், ஸோ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். அடுத்தது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் காலேஜ், ஸோ கவர்மெண்ட் லா காலேஜ். இது வந்து ரெண்டு விதமான லா இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 28 போட்டிருக்காங்க. ஸோ இதுல கூட வந்து பார்த்தோன்னா ஒரு சில போஸ்டிங் வந்து நீங்க பிஹெச்டி, ஸோ இந்த மாதிரி எல்லாம் முடிச்சிருக்கீங்க, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ண எலிஜிபிள் இருக்கு. ஸோ இது வந்து நோட்டிபிகேஷன் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் எக்ஸாக்டா என்னென்ன மாதிரியான இதுல இருக்கு, ஸோ யார் வந்து எலிஜிபிள் அப்படின்றது. இதுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆனா இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டியில என்னென்ன வைக்கிறாங்கன்றது தான் ஸோ இன்னும் கன்ஃபர்மேஷனா தெரியல. ஸோ இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 எக்ஸாம் உங்களுக்கான எக்ஸாமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ், இது டெட் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்க டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருந்தா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பி, இது வந்து நீங்க நெட் எக்ஸாம். ஸோ சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லெட் எக்ஸாம் கூட நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து தமிழ்நாட்டில் கூட வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம் வந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்க, எல்லாருமே எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா ஸோ இதுல வந்து நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு தெரியும், ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி. போஸ்ட் கிராஜுவேட் தான் அதுக்கு அடுத்தது வந்து பிஜிடிஆர்பி. ஸோ இந்த எக்ஸாமும் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுல என்ன மாதிரியான எக்ஸாமுக்கு உங்களுக்கு வந்து டவுட் எதனா இருக்குது, ஸோ கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியல, ஸோ என்னென்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா ஸோ அந்த எக்ஸாமை கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நான் அதுக்கான ஒரு வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக நான் தரேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து வேகன்சிஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் இதில் தரமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது டெஃபினட்டா ஒரு ஜாப் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. நாம எப்படி வந்து நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. வேகன்சிஸ் வந்து கம்மியா இருக்குது அப்படின்றது செகண்டரி திங்ஸ். ஆனா அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்களா, அதுல போஸ்டிங் வந்து நம்மளுக்கு போடுறாங்களா, அதுக்கு நம்ம எலிஜிபிளா, அந்த சிலபஸை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியுமா, இதை மட்டும் யோசிங்க. வேகன்சிஸ் எவ்வளவுனா இருந்துட்டு போகுது, கம்மி வேகன்சிஸ் தான் இருக்குது அப்படின்னாலும் அதுல நீங்க வந்து போட்டியாளரா இருங்க. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா வெற்றியாளரா மாற முடியும். அது உங்களால முடியாதுன்னா மட்டும் ஸோ நீங்க வந்து விலகிக்கலாம். ஆனா என்னால முடியும், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் கம்மியா இருந்தா எனக்கு என்ன, நான் எடுக்க போறது ஒரு வேகன்சிஸ் தான். ஜஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட்ல 200 வேகன்சின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே 200 வேகன்சிஸ் தருவாங்க முன்னாடி எல்லாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்டேட்டிவ் தான். இது வந்து ரொம்பவே கம்மியா தான் நம்மளுக்கு சொல்றாங்க. இது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இது உங்களுக்குமே தெரியும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு. ஸோ நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வரும்போது தான் நம்மளுக்கு தெரியுமே. திடீர்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திடீர்னு 1000 போஸ்டிங் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க, திடீர்னு 500 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இதை மட்டுமே ஒரு ஆனுவல் பிளானரை கன்சிடர் பண்ணிக்கிட்டு இது வேகன்சிஸ் இவ்வளோதான், நம்ம இந்த எக்ஸாம் படிக்கிறது வேஸ்ட் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ இதுக்கு மேலே உங்களுடைய சாய்ஸ். ஸோ நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லிட்டேன். ஸோ ஒரு நம்ம யூடியூப் வழியா உங்களுக்கு வந்து ஒரு சில கைடன்ஸ் மாதிரி நான் தந்துட்டு தான் இருக்கேன். நீங்க இதுக்கு மேல என்ன பண்ணுங்க அப்படின்னா யோசிங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆல் தி பெஸ்ட். ஸோ 2024 எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.